வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து நம்ம வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். 5:8. எபிரேயர். போதும். அல்லேலூயா. 8வது வசனம் முடிஞ்சுதாமா? அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினால எதை கற்றுக்கொண்டாருமா? ஆமாம், செய்தியை கேட்டீங்க. எத்தனை பேர் கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? முன்னாடி கேட்டோம். அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் எங்கே தேவன் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பட்ட பாடுகளினாலே நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதல்ல 3 விதமான காரியங்களை அன்றைக்கு செய்து கொடுக்கிற போது தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய வார்த்தை ஒரு ஆலோசனையாக இவங்க மத்தியிலே வந்தது. அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படுகிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய தாழ்மையை தரித்து கொள்கிறோம். என்னக்க தரித்து கொள்கிறோம்? முதல் கீழ்ப்படியணும் அப்படின்ற போது, கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுப்பது எதுதான் முக்கியமானதுன்னா தாழ்மை. இந்த 3 அப்படியே போடுப்பா அந்த யூடியூப்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதுன்னா தாழ்மையை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வார்த்தை கீழ்ப்படிதல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன கற்றுக் கொடுக்குது? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. 3வது கீழ்ப்படிதல் எதை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிங்க, இந்த கீழ்ப்படிதல் முதலாவது எதை கொடுக்குதுன்னா தாழ்மை. இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இப்போ எலிசாவை பார்த்தேன்பா இதை பண்ணுப்பா அப்படின்றேன்னு வச்சிங்களேன். அவர் என் வார்த்தைக்கு முதலாவது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் பாஸ்டர் சொல்கிறாரு நம்ம அதை செய்யணும்னு அவர் தாழ்த்து ஒப்பு கொடுத்த பொழுது தான் அதை அவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை சொல்ல அவர் கேட்காத அவர் போறாருன்னா அதை என்ன பண்ணார்? அப்போ அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ண மாட்டார். அப்போ முதல் கீழ்ப்படிதல் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் தாழ்மையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு அதிகாரி சொல்கிறாரு ஒரு வேலையில், இதை பண்ணிடுப்பான்றாரு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அல்லேலூயா, நம்மளை தாழ்த்தி சரி ஐயா நாங்கள் அந்த வேலையை பண்ணி முடிச்சுடுறோம் அப்படின்றோம். அப்போ முதல் நமக்கு அந்த கீழ்ப்படிதல் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அது எதை கற்றுக் கொடுக்குதுன்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. அதனால் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஒழுக்க உயிரினும் உயிரோடைய மதிக்கப்படக்கூடிய ஒழுக்கம். இந்த ஒழுக்கம், அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தை செய்தாலும் ஒழுக்கமாக செய்தால் தான் என்ன பண்ணுவாங்க? நம்மளை பாராட்டுவாங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தை ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னா எல்லாத்தையும் ஒழுக்கமாக செய்தான்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளை நல்லா ஒழுக்கமாக பண்ணியிருக்கிற அப்படின்னும். அடுத்து இந்த கீழ்ப்படிதல் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அல்லேலூயா. இந்த 3 காரியம் கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொட்ட பாடுகளினாலே நான் எதை கற்றுக்கொண்டேன்? ஆமாம், ஆண்டவரே கீழ்ப்படிதல் என்ன பண்ணார்? ஆண்டவரே கற்றுக்கிறாராம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேவனே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு இடத்துக்கு அவங்க போயிருப்பாங்க. ஒரு பண்டிகையான ஒரு இடத்துல மார்க்கில் உங்களுக்கு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல அவங்க போயிட்டு இருக்கிற போது திடீர்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்க தாய் தகப்பனை விட்டு அப்படியே தனியாக போயிடுவார், காணாமல் போயிடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் இல்லைன்னுட்டு தேடிட்டு வருவாங்க. அவர் இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் தாயும் தகப்பனை வராங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லுகிற போது
யார் எனக்கு தாய், யாருக்கு எனக்கு தகப்பான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் தான் எனக்கு தாய், தகப்பனாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமம், அந்த வார்த்தையை தேவன் என்ன பண்ணுறனா முக்கியப்படுத்துறாரு. அல்லேலூயா. அவங்களை தாய் தகப்பன் என்கிற அவர் பிறந்ததினாலே மரியா அவர்களுக்கு தாயாய் மாறினார்கள், யோசேப்பு அவர் தகப்பனாய் மாறினார். ஆனாலும் கூட தேவன் இதை சொல்லிட்டு திரும்ப சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணான்னா, அவங்க கீழே போய் அவர் அடங்கியிருந்தான்னு சொல்லுது. தாய் தகப்பன் கீழே போய் அவர் அடங்கியிருந்தார், அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லிட்ட பிறகு கூட சத்தியத்தை உள்வாங்கி இப்போ சொல்கிறாரு. அந்த வார்த்தையை அவர் சொல்லிடுறாரு, அடுத்த சத்தியத்தை உள்வாங்கி அவங்களுக்கு கீழே போய் தாய் தகப்பன் கீழே போய் அவரால் அடங்கியிருந்தார். அப்போ அந்த கீழ்ப்படிதலை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் என்று இந்த காரியம் பார்த்து நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மளை தாய்த்தை நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டோம் பாருங்க. ஒரு சில நேரங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஒரு சில இடங்களிலே நம்மளை சரியாயபடிக்கு தேவ சமூகத்துக்கு முன்பாகவோ இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை பெரியவங்க சொல்லுகிற வார்த்தையோ, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்கு இல்லை சபையிலிருந்து பிரசங்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்கிற போது, கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலையில் கூட நம்ம கீழ்ப்பணிஞ்சு போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ சொல்கிறதெல்லாம் செய்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அந்த வேலையில் நம்மளை மதிப்பாங்க, நம்மளை பேர் சொல்லுவோம், பரவாயில்லப்பா அந்த புள்ள என்ன பண்ணுறான், சொல்கிற வார்த்தைகள்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வார்த்தைக்கும் கீழ்படுறாமா, ஏதாவது இந்த பிள்ளைக்கு பண்ணணும். இல்லை ஒரு பர்மனெண்ட் ஒரு டெம்பரரியாக போகிறோம் ஒரு வேலைக்கு, ஒரு அதிகாரம் சொல்கிற மேலான அதிகாரம், எல்லா அதிகாரம் பரத்தில் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு உண்டாகுதுன்னா தெரிஞ்சுக்க, எந்த விதமான அதிகாரமும் பரத்தில் உண்ட ஜோதியின் பிதாவிடத்தில் உண்டாக்கி தான் இறங்கி வருது. அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுக்கறது யார் தான்? தேவன் தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த, ராஜாக்களை தள்ளவரால் முடியும், ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். அப்போ எல்லா அதிகாரத்தையும் அங்கிருந்து தான் மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அப்போ அப்படி பெற்றுக்கொள்ளுகிற போது கர்த்தருடைய அந்த மேலான அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு பைபிள் சொல்லுது. மேலான அதிகாரத்துக்கு அல்லேலூயா. அவன் பொல்லாதவனாக இருந்தால் கூட நீ கீழ்ப்படிஞ்சிருன்னு சொல்லுது. அவன் பொல்லாதவனாக இருந்தால் கூட எப்படி பொல்லாதவனுக்கு கீழ்ப்படிய முடியும்? நம்ம ஏற்றுக்க மாட்டோம்ல, அவனுக்கு கீழ்ப்படியணும், அவன் பொல்லாதவனாச்சே. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். அவன் உக்கிரமான ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் பொல்லாத ராஜா, ஒரு உக்கிரமான முதலையாக இருந்தாலும் சரி, பொல்லாத முதலையாக இருந்தாலும் வேதம் சொல்லுது மேலான அதிகாரத்துக்கு. ஆனால் ஏன் அந்த மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படினா, மேலான அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறது. மேலான அதிகாரம் அந்த கல்லானாலும் புருஷன், அந்த புல்லானாலும் தான் சொல்லுவாங்க, அது பழமொழி. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் கல்லை போல் மனசு இருந்தாலும் அவனை எப்படி மதிக்கணும்? ஆமாம், கணவனாக மதிக்கணும். வராம்பார் கல் நெஞ்சுக்காரன், நம்ம என்ன சொல்லுவோம் வரபோது, வராம்பார் கல் நெஞ்சுக்காரன். அல்லேலூயா. புல்லானாலும் புருஷன், ஒன்றுமே உபயோகமே இல்லை, ஒன்றுமே உபயோகம் இல்லாத புருஷன். அல்லேலூயா. புல்லானாலும் உபயோகமில்லாத புல்லாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், புருஷன் சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்சு மதிக்கணும். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்திரீகள்கிட்ட வரேன். அல்லேலூயா. கொஞ்சம் ஆமாம், யாரும் கோச்சிக்கூடாது. அல்லேலூயா. அதனால் இப்போ நம்மளை பற்றி சொன்னால், ஏன்னா வேத வசனம் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். கொலோசியர் கர்த்தருடைய நாமத்துக்கு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி, அல்லேலூயா, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே அன்பு கூறுங்கள். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் படிப்போம். அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு நம்ம சொல்கிறதுல
பாடி இன்னொரு அடி படிமா அதை. கர்த்தருக்கு ஏற்றபடி. ஆமாம், முதல் கீழ்ப்படின்னு சொல்லுது. நம்மள தான் சொல்லுது. என்ன சொல்லுது? லேடிஸை சொல்லுது. அல்லேலூயா. பெண்களுக்கு முதல் உபதேசம் பைபிளில் உருவாகுது. பெண்களுக்கு முதல் உபதேசம், அதுக்கப்புறம் புருஷனுக்கு உபதேசம் ரெண்டாவது முறையாக உருவாகிறது. ஆகையினால தேவன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கல்லை போல கணவனாக இருந்தாலும் புல்லை போல புருஷனாக இருந்தாலும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லு தான் அது, கீழ்ப்படிஞ்சுன்னா அந்த கல் கரைஞ்சிடும். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணும்? கல் என்ன ஆச்சு? வெளியே வந்துச்சு. கல் வெளியே வந்துச்சு. யாரு கீழ்ப்படிந்ததுனால? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கல்லை போல மனசுள்ள ஒரு புருஷனை நமக்கு புருஷனாய் கொண்ட தேவ சித்தை இல்லாதபடிக்கு, அல்லேலூயா, தேவன் ஒருவேளை தேவ சித்தை இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ காரியங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் கூட புருஷன் நம்ம ஏற்றுக்கொண்டபடியினால, அல்லேலூயா, ஆமாம், அந்த கல் கரையும் நீ பார்த்துட்டேன்னா ஒரு நாள் கரைஞ்சிடும். ஆனால் எப்போ தெரியுமா கரையும்? நீ கிரியை செய்ய ஆரம்பித்தா தான் கரையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷன் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பார்வையை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ. எத்தனை பேர் மாதிரிலாம் பார்க்குறீங்க? புருஷன் வரபோது அன்பாக பார்க்குற பார்வையும் இருக்குது, பார்க்குற போது கோபமாக பார்க்குற பார்வையும் உண்டு. அந்த மாதிரி எத்தனை பேர் பார்க்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாக்கி நிறைய பணம் எடுத்து வந்தா வாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தார்ப்பா. கர்த்தர் நல்லா கொடுத்துக்கிறார்ப்பா நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, தேவ வேதம் சொல்லு கர்த்தருக்கேற்றபடி. கர்த்தர் சொல்றாரு கர்த்தருக்கேற்றபடினா, கர்த்தருக்கெல்லாம் நீ எப்படி கீழ்ப்படிற? கர்த்தருக்கேற்றபடின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஒரு புருஷனை கர்த்தருக்கு நீ எப்படி கீழ்ப்படுறியோ, கர்த்தருக்கு ஏற்றபடி எப்படி கீழ்ப்படுறியோ, அதே போல உன் புருஷனுக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு சில நேரங்கள் மேல்படியாக தானே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, நமக்கு உலகம் சொல்கிற வார்த்தை முக்கியம் இல்லை, நமக்கு எந்த வார்த்தை தான் முக்கியம்? வேதம் தான் நமக்கு முக்கியம். இந்த வேதம் தான் நமக்கு முக்கியம். இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இந்த வார்த்தை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ற? பொண்ணுக்கு ஆணு சமம். இந்த சமம் சமம் சமம்னு சொல்றது என்ன ஆயிடுதுன்னா, பெண்களுக்கு இன்னும் அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. ஆதாமை தேவன் உருவாக்கினார். ஆதாமை யார் உருவாக்கினது? தேவன் உருவாக்கினார். அப்ப ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டா? ஆதாமுக்குள்ளேருந்து உருவாக்கப்பட்டா. ஆதாமை தேவன் உருவாக்கப்பட்டார். அவர் தான் அந்த விலா எலும்பை எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்கிற போது கொஞ்சம் வளைஞ்ச எலும்பு எடுக்கிறார். எப்படி எடுக்கிறாரு? விலா எலும்பு எப்படி இருக்கும்? ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அப்படி வளைஞ்சு இருக்கும். ஏன் விலா எலும்பு கொஞ்சம் வளைஞ்சு இருக்குது அப்படின்னா, ஏன் அப்படி ஒரு பொண்ணை உருவாக்கினா கொஞ்சம் வளைஞ்சு கொடுமான்றாரு. கொஞ்சம் தேவன் செய்கிற காரியம் சாதாரணமானது கிடையாது. கொஞ்சம் வளைஞ்சு கொடு. அல்லேலூயா. ஒரு சில நேரம் நான் வைக்கிறது தான். ஆமாம், அல்லேலூயா. நாம் வைக்கிறது சட்டம் இல்லை, வேதம் வைக்கிறது தான் சட்டம். வேதம் என்ன சொல்கிறது அதுதான் நமக்கு சட்டம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த கீழ்ப்படிதல் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை ஏன் கீழ்ப்படிய சொல்கிறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உன் புருஷனுக்கு ஆதாயமாக மாறிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தால் புருஷன் எப்படி வரணும்? சந்தோஷத்தோடு ஓட்டு வீட்டுக்குள்ளே நுழையணும். ஆனால் வீட்டுக்குள்ளே வரப்போது வேதனையோடு, ஐயோ வீட்டுக்குள்ளே நுழையிறோம், என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, என்ன நினச்சின்னு உள்ளே நுழைஞ்சா என்ன தான் ஆகும்? அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எந்த அளவுக்கு தன்னை கீழ்ப்படிந்து தன்னை தேவனுக்குள்ளே காத்து கொள்கிறாளோ
அந்த அளவுக்கு புருஷன் ஆதாயம் ஆகிடுவான். இப்போ புருஷன் கிட்ட இருந்து அடுத்த கட்டம் என்ன திரும்ப எழும்பும்? அன்பு எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மனைவி மேலே புருஷனுக்கு அன்பு வரணும். அதான் அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஃபஸ்ட்டு கீப்படி, ரெண்டாவது அன்பை பெற்றுக்கோ. அப்போ இந்த அன்பு புருஷன்கிட்ட இருந்து புருஷ அன்பு உனக்கு வேணும், புருஷ அன்பு உனக்கு வெளிப்படணும். புருஷ அன்பு எப்போ வெளிப்படணும்? நம்ம கீப் பண்ணுற போது தான் புருஷ அன்பு வெளிப்படும். எப்படி குட்னஸ்னா, என் மனைவி குட்னஸ் அப்படின்னு சொல்லி புருஷன் என்ன பண்ணுவான்னா, அந்த உள்ளே இருக்கிற நேசத்தின் அன்பு என்ன பண்ணும்? மனைவியை நேசிக்கும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம் நமக்கு சொல்லி. அதனால தான் கல்யாணம் ஆகிற போது சொல்லுவாங்க, மனைவி புருஷனுக்கு கீப் பண்ண, புருஷன் தான் மனைவிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது என் புருஷன் கொஞ்சம் யோசித்துக்கணும். ரொம்பவும் வளைச்சா என்ன பண்ணிட்டோம்? ரொம்பவும் வளைச்சா, ஆமாம், நம்ம இஷ்டம் போடலாம். வளைச்சா என்ன பண்ணோம்? உடையும். ரொம்பவும் வளைச்சிடக்கூடாது. அதுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கும் ஆமாம், அது இவ்வளோ தொழு தான் வளையும். இப்போ விலை எலும்பு எவ்வளோ தொழுக்குது? அப்படி வளைச்சி கொஞ்சம் தொழுவுக்குது, இவ்வளோ தொழு இப்படி வளையும். அதை ஃபுல்லாக மடக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? அது பட்டார்னு ஒரு சத்தம் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? புருஷர்கள் மனைவியை நடத்தக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள ஒரு லிமிட்டு. ஆனால் பைபிள் அவங்களுக்கு கொடுத்து ஒரு 2 சாட்சி கொடுக்குது. அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட பாண்டம்? பலவீனமான பாண்டம். எப்படிப்பட்ட பாண்டம்? ஆமாம், கர்த்தருடைய பலவீனமானவங்க அவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வாழ்த்தினா அவங்க கனமாக இருப்பாங்க, தாழ்த்தினா படபடன்னு ஒரு அப்படியே உடஞ்சிடுவாங்கண்ணே. ஆமாம், சோறு செய்தாலும் குழம்பு சோறு நல்லா இருக்குதுமானா கூட பக்கத்தில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த ஊற்றிக்கான்னு சொல்லிட்டு நடக்கலையா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்கள வளைக்கிற விதமும் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள யாரால் உருவாக்கப்பட்டவங்க? தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால தேவனை சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் அப்படி லைட்டாக வளையுமா, தேவ அன்பு மேலே அப்படியே மகிமையாக மாறும். அல்லேலூயா. அவனை ரொம்ப வளைய சொல்ல ஆண்டவர், கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சு கொடு. அல்லேலூயா. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடு. நீ அதை கீழ்ப்படிதலோடு தாய்த்து உன்னை வளைச்சி கொடுத்தினா, கரெக்டாக அழகாக உன் புருஷன் அழகாக உன்னை தூக்கி சுமப்பான். அல்லேலூயா. இப்போ பெண்களுக்கு தேவன் சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன முக்கியம்னா, கீழ்ப்படிதல் முக்கியம். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம எல்லா விதத்திலும் கொண்டு வரேன். நான் ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷ மனைவி அந்த கீழ்ப்படிதலும் அந்த அன்பு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்காது. என்ன இருக்காது? இப்போ தேவ சமாதானம் இருக்காது. அந்த அன்பு, அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ஜனமே, சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கை கொள்ளணும். சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். தேவன் சொல்கிறாரு, அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அதனால தான் சொல்லிட்டேன், கல்லானால கனவை. ஆமாம், அல்லேலூயா. இப்போ நீங்கள் அவனை மதிக்க கட்டிங்கன்னா புல் நாளைக்கு பயிராக மாறிடும். புல் நாளைக்கு எப்படி ஆகிடும்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல் உடஞ்சி போயிடும். எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை நீ ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்கு தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உன்னை சாட்சியாக நிறுத்தும், நம்மளை சாட்சியாக நிறுத்தும். அல்லேலூயா. நம்மளை உயர்ந்த இடத்துல நிறுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னால் நான் என்ன கண்டேன்? உன்னால் மூக்கத்தில் கூட ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனைவிக்கு புருஷன் எப்படி தெரியுமா இருக்கான்? பைபிள் சொல்லி கிரீடமாக இருக்கான். அல்லேலூயா. ஆமாம்,
கர்த்தர் தலையாக இருக்கிற புருஷன் மனைவிக்கு எப்படி இருக்காரு? தலையாக இருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்துங்க மனசுக்குள்ளே. அல்லேலூயா. உன் புருஷன் உனக்கு யார் தான்? ஆமாம், அல்லேலூயா, தலை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு. உன் புருஷன் பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. எபேசியர் நீங்கள் எடுத்து வாசினா மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கிறான்? தலையாக இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன சொல்கிறோம்? வாளாயிரு, வாழை பிடிச்சி என்ன பண்ணுற? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வாழை பிடிச்சி நானே ஏதாவது பண்ணி உன்னை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு ஒரு எப்படி இருப்பான்? புருஷன் உள்ள நுழைஞ்சா புருஷன் உன் வீட்டுக்குள்ளே தேவ பிரசனத்தோடு இருக்கணும். அல்லேலூயா, நம்ம சத்தியம். இப்போ இந்த கீப்படினும் யாரும் தூங்குறாங்களா? சத்தம் ஒரு மாதிரி குரட்டை வருது. பிரைஸ் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க, உங்கள் குடும்ப சமாதானமும் உங்கள் குடும்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகிமைக்குள்ளே வாழும். கொஞ்சமாக சம்பாதிச்சா கூட அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஜனம் சொல்ல இது சாட்சி உள்ள குடும்பம் இது. ஆமாம், அப்படி பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த கீழ்ப்படிந்ததுனால, நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த கீழ் வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம். அந்த எபிரேயர் வாசித்தீங்களா? 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்படியே வாசிங்க. 9, 10. கவனிங்க. தான் பூரணர் ஆன பின் தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் கவனிங்க, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நல்லா தெரிஞ்சுங்க, நான் கீழ்ப்படிந்தனா நான் மற்றவங்களுக்கு நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணமாக மாறிடுவேன். நான் கீழ்ப்படியாத போனேன்னா, அப்போ நான் கீழ்ப்படுகிற போது என்னன்னா சாட்சி எழுமோ. சாட்சி இருந்ததுன்னா இவங்க எப்படி சமாதானமாக வாயிறாங்க, இவங்க எப்படி சந்தோஷமாக வாயிறாங்க, ஊர் ஜனங்க உங்களை பார்க்குற போது அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் பக்கத்தில் இருக்க ஜனங்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. காலையில் ஞாயிற்றுக்கிழமை வரட்டும் பைபிள் தூக்கின்னு போவாங்க. போயிட்டு வந்த பிறகு பாரு. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையை தான் தேவ ரட்சிப்பாய் மாற்றுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதற்கு அவர் பூரணராய் மாறினார். கீழ்ப்படிவதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி மாறிட்டாரு? பூரணமாக மாறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் பூரண அழகுள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? பூரண அழகுள்ளவர். ஏன்னா அவர் பூரணமாக மாறி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்? ரட்சிப்பு விடுவதற்கு காரணராகி. வாசிமா கவனிங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. கவனிங்க. மெல்கிசேதேக்கின் முறையின்படியே எந்த விதமான சலனம் இல்லாமல் சஞ்சரிப்பு முறையின்படியே. கவனிங்க. கீழ்ப்படிந்து அவர் பூரணர் ஆயிட்டாரு. பூரணர் ஆயிட்ட பிறகு முறையின்படியே. அப்படின்னா ரீசனா என்ன? அவருக்கு ஆசாரத்துக்கு உண்டான என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆசாரியன் ஆவதற்கு, அவர் தகுதியான நாமத்தை பெறுவதற்கு அவர் கீழ்ப்படிதலுக்கு பூரணமாக மாறினார். அப்போ மெல்கிசேதேக்கின் முறையின்படியே ஆசாரனுக்குடியான அந்த ஸ்தானத்தை பெறுவதற்கு அவருக்குள்ள என்ன பண்ணது? கீழ்ப்படிதல் இருந்ததுனாலே அந்த நாமம் அவருக்கு தரிப்பிக்கப்பட்டது. அப்போ நமக்கு அந்த நாமம் அல்லேலூயா தேவன் தரிப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. இப்போ முறைமையின்படினா அந்த முறைமையின் ஆசீர்வாதத்தை நீ நானும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேத வசனத்தை என்ன பண்ணோம்? நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். அப்போ அவருக்கு நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது ஏன்னா அவர் தான் இப்போ பாடுறாரு, கொள்றாரு, நடத்துகிறாரு. இப்போ எலிசா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு சொல்லி பாட்டு பாட கூப்பிட்றோம், நடத்த கூப்பிட்றோம், செய்யன்றோம். நல்லா தெரிஞ்சுங்க.
இதை எப்படி கொடுக்குறோன்னா முறைமையின்படி கொடுக்குறோம். ஏன் முறைமையின்படி கொடுக்குறோம்? இப்போ அவருக்கு பாடம் கொடுக்குறோம். இப்போ நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவர் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறாரு, ஆராதிக்கிறாரு, ஆராதனை பண்ண முறைமை. இப்போ இதை நல்லா இப்போ இங்கே இருக்கிற சில பிள்ளைங்க செய்கிறீங்க, நல்லா தெரிஞ்சுங்க, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவர் இசை வாசிக்கிறாரு, இசையை வாசிக்கத்தக்கதான முறைமை அவருக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அதை கொடுக்க முடியாது. இப்போ முறைமையின்படி, அப்போ முறைமையின்படி ஒரு காரியத்தை நமக்கு செய்ய, ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா அதுக்கேற்ற பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா தெரிஞ்சுங்க. என் மனைவி குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன், மனைவி என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். என் புருஷனை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன், புருஷன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ 2 பேரும் சாட்சி கொடுக்கணும். நீயும் சாட்சி கொடுக்கணும், அவரும் சாட்சி கொடுக்கணும். என் கணவன் நல்ல கணவன் நீயும் சொல்லணும், என் மனைவி நல்ல புருஷன் நீயும் சொல்லணும். அப்போ அந்த வார்த்தை உருவாவதற்கு அந்த முறைமை வேணும். என்ன வேணும்? முறைமை வேணும். இப்போ முறைமையின்படினா அவர் கீழ்ப்படிந்து அதுக்கு காரணராகி அந்த முறைமையை அவர் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு நாமம் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால தான் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு அவர் எப்படி ஆயிட்டார்னா காரணர் ஆயிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு முறைமை நமக்கு என்ன பண்ணும்? ஒரு ஒழுக்கம். அதனால தான் ஒழுக்கம்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அப்போ கீழ்ப்படுது எது கற்றுக் கொடுக்குது? ஒழுக்கத்துக்கு. அப்போ அந்த முறைமையை, ஒழுக்கம் எதை செய்தாலும் நம்ம ஒழுக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செய்தால் எல்லோரும் திட்டுவாங்க. என்னப்பா அந்த காரியத்தை ஒழுக்கம் இல்லாத நம்ம நடக்கிறதா கூட என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் திட்டுவாங்க. அப்போ நம்ம இந்த ஒழுக்கமான அந்த காரியம் நமக்கு கீழ்ப்படுது என்ன பண்ணுதுன்னா கற்றுக் கொடுக்குது. அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டு வாசிங்க. நல்ல கவனிங்க. எப்படிப்பட்ட ஆசாரியனா? பிரதான ஆசாரியன், முதன்மையான ஆசாரியன். அதனால தான் சொல்லுது, அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியரும் பிரதான போதகருமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியரும் பிரதான போதகராக இருக்கிறார். பிரதான ஆசாரனா அவர் மாறுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இடத்துல எது இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. அப்பா ஒன்று சொன்னால் நம்ம கீழ்ப்படி மாட்டோம், அம்மா ஒன்று சொன்னால் பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படிதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதையே தான் செய்கிறோம். அப்போ வேதம் நமக்கு எது கற்றுக்கணும்? கீழ்ப்படிக்கிற போது தான் உங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தர் சாய் தகப்பனாக வாழ்கிற நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு அன்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற போது உங்கள் பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது பிள்ளைகளுக்குள்ள கிரியலை நடப்பிக்க பண்ணனா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாதுங்க என்ன பண்ணோம்? அல்லேலூயா. பார்த்த வாசனை என்ன சொல்லுது? வாசிங்க. அந்த வசனம் முடிஞ்சிச்சாம்மா? அது 8, 9, 10 வாசிச்சிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன? அந்த முறைமையை அவர் காத்துக்கொண்டு ஒரு பிரதான ஆசாரியர் நாமத்தை அவர் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்காரு? அவர் தான் சபைக்கு யாரு? தலை. இப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு நடத்துனர். பைபிள் சொல்லுது என்ன சொல்லுது? நடத்துனர். ஊழியக்காரன் என்ன சொல்லுது? நடத்துருவங்க. ஆனால் சபைக்கு ஆசாரியனும் சபைக்கு பிரதான ஆசாரியர், சபைக்கு பிரதான தலை யார் தான்? அப்போ அந்த நாமத்தை அவர் எப்படி தரிச்சார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் முறையின்படி. அல்லேலூயா. அப்போ இவர் நாங்கள் நடத்துன்னு சொன்னால் இல்லைப்பா, அவர் அந்த முறைக்கு அந்த முறைமைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல நிறுத்த வைக்க முடியாது. அப்போ அந்த முறைமைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான், இல்லை அதுக்கு தகுதியான பாத்திரமாக இருக்காரு. அல்லேலூயா. அது தகுதியான பாத்திரமாக இருக்கிற போது அந்த பாத்திரம் மதிக்கப்படுது, அந்த பாத்திரம் கனத்துக்குரியதாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறது. அப்போ நம்மளை பார்த்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேமிலி சூப்பராக இருக்கிறாங்க, குடும்ப தேவ சித்தமாக போயிட்டு இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு நம்ம ரட்சிப்புக்காக மாறப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. இப்போது இந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு என்ன பண்ணுறது? எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாத போன ஒரு மனுஷன் நான் 2 மனுஷனை பார்த்து நான் முடிச்சுட்டு போகிறேன். வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம்
யோனா 1 வாசி 1 யோனா மீகா கருத்து இருக்க பாருமா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போ, பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா, நீங்க சொன்ன உடனே எங்க போறாரு? சொன்ன மாத்திரத்தில் எதை எட்டு விலகிட்டாருமா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவர் சொல்றார். சொன்ன மாத்திரத்திலே அவன் அந்த எந்த சமூகத்தை விட்டு விலகிறான்? ஆண்டோட வார்த்தைக்கு விட்டு விலகி. அல்லேலூயா. பைபிள் தான் சொல்லுது. அவர் சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத போறோம்னா தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்றோம்? விலகுறோம். தேவ சமூகத்தை விட்டு விலகுறோம். பைபிள் அப்படித்தானே சொல்லுது. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்தில் அவங்களை தேடுறாரு. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, எங்க இருக்கிறேன்னு கேட்குறாரு. வசனம் சொல்லுது 3 அல்லேலூயா. வாசித்தலாமா அந்த வசனத்தை? அவங்க எதை சொல்றாங்க பாருங்க. ஆதியாகமம் 3 அவங்க அந்த ஒளிந்து கொள்ற அந்த காரியத்தை படிங்க. பிரைஸ் சொல்லலாம். ஆமென். பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே 8வது வசனத்திலிருந்து, பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவர் மனைவியும் கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி. அல்லேலூயா. கவனிங்க, அந்த கனியை அவர் புசிக்காதன்னு சொன்னாரு. புசிக்கிற நாளில் நீ சாகவே சாகவாயின்னு சொன்னாரு. இப்போ அந்த கனியை அவங்க புசித்துட்டாங்க. தேவை எப்போதை போல அவங்கள சந்திக்க வராரு. சந்திக்க இருக்கிற போது தேவனோடு அவங்களால என்ன பண்ண முடியல? உறவாட முடியல. அல்லேலூயா. அவங்களோடு உறவாட வராரு. ஆனால் உறவாட இடத்துல அவங்க இல்லை. அவங்களால உறவாட முடியல. ஏன் உறவாட முடியலன்னா அந்த கீழ்ப்படியாம தான் அவங்களால தேவனோடு. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. குடும்பமும் சபையும் ஒன்றுன்னு பைபிள் சொல். குடும்பம் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதும் எப்படி சபையை? ஆமாம், பைபிள் சொல்லுது. ஒரு சொந்த குடும்பத்தை ஒருத்தனால் நடத்த திராணி இல்லாமனால என்ன பண்ண முடியாது? ஆமாம், பைபிள் சொல். குடும்பம் சபையும் ஒன்றா ஒப்பிட்டுக்க. கவனிங்க, அவங்க சன்னதிக்கு தேவனுடைய சமூகத்துக்கு விலகுறாங்க. விலகின உடனே அல்லேலூயா அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு, இந்த கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு நம்மளை மாற்றுகிறது, கீழ்ப்படியாம எந்த அளவுக்கு நம்மளை நடத்துகிறது என்பதை இதுதான் பிசாசு செய்தான். இதுதான் பிசாசு நம்ம கற்றுக் கொடுக்குறான். தேவன் நல்லது என்று கண்டதை அவன் கெட்டது என்று கண்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வாசிங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே சத்துரு உள்ள நுழைந்து சமாதானத்தை குலைக்கிறான். வெளிப்படுத்தல் 12:12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:12. வெளிப்படுத்து 12:12. சத்துரு மின்னலை போல கீழே விழுந்தான் இருக்க மர்மம். சத்துடைய காலம் கொஞ்ச காலமா இருக்கிறபடினால மின்னலை போல பூமியில விழுந்தான்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ எது வாசித்தமா? 12 வாசித்த? 9 வாசித்த? நீ வாசித்தது என்ன வசனம் வாசித்தீங்க? வசனம் நல்லா இருக்கும். அது
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்ச காலமாக இருக்கிறபடினால, சத்துடைய காலம் கொஞ்ச காலமாக இருக்கிறதுனால குடும்பங்களை சீர்குலைப்பதற்குண்டான காரியங்களை நடப்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு முடிவு வர காலம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால தேவன் இந்த பூலகத்துக்கு வரப்போகிறாரு. அவர் எப்படி எடுத்துக்கொள்றாரு அப்படி பூமிக்கு வரப்போகிறாரு. இந்த கொஞ்ச காலம் அவனுக்கு இருக்கிறபடியாக சரியா அறிந்து பிசாசு என்ன பண்றான்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்படியாவது குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கலான்னு சொல்லி தான் இப்படி சாத்தான் தான் வேலையை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஏதோமில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு என்ன பண்ண, நிம்மதியை கெடுத்து போட்டான். ஆதாம் ஏவாள் ஏதோமில் எப்படி வாழ்ந்தாங்க? தேவனோடு சஞ்சரித்து நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இப்போ தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவனால் சகித்து கொள்ள முடியல. உடனே உள்ளே போகுது. இன்னைக்கு அநேகோட வாழ்க்கையில் குடும்பத்தில் சத்துரு செய்கிற வேலை அதுதான். இவங்க சமாதானமாக இருந்தால் தேவனை துதித்து தேவனுக்குள்ளே நல்லா வாழ்வாங்க. இவங்க சமாதானமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ சமாதானமாக இருந்தீன்னா உன் குடும்பத்தின் சாட்சியை பார்த்து மற்ற குடும்பம் ரசிக்கப்படும், பக்கத்தில் இருக்க ரசிக்கப்படுவான். ஒருத்தன் கண்ணால் சொன்னான், ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னான், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஒரு அம்மா ஒரு பொண்ணு புருஷனே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அல்லேலூயா. அந்த ஃபேமிலி எப்போவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ சொன்னேன், அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் தான் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு சாட்சி. இங்கே பாருங்கள், வேத வசனத்தின்படி அப்போது இவங்க என்ன பண்ணாங்க? விலகிடுறாங்க, சனிதை விட்டு விலகுறாங்க. அதே தான் இந்த யோனா என்ன பண்ணுறாரு? விலகி போகிறாரு. விலகி போன போது என்ன நடந்தது? கடல் என்ன பண்ணுது? ஆனால் இவர் எங்கே போய் பத்துருந்தார்? அடித்தட்டில் போய் பத்துட்டு இருந்தார். அல்லேலூயா. மேல் தட்டில் இருக்க வேண்டிய நீ எங்கே போயிட்ட? இப்போ அடித்தட்டுக்குள்ளே எப்போ போகிறோம் நம்மனா? அவரை விட்டு விலகி போயிட்டோமா அடித்தட்டுக்குள்ளே போயிடும். அல்லேலூயா. ஏமா கடல் கொந்தளிக்குது? அது கொந்தளிக்கிறது யார் தான் காரணம்? அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அது 1ஆம் அதிகாரத்திலிருந்து. ம் ம் ஆ ஆ போ ஆ எட்டினது என்றார். ம் 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 கண்டு கூலி கொடுத்து கப்பல் ஏறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கப்பலும் வாழ்க்கை என்ற கப்பல். அல்லேலூயா. பாருங்க, இவர் தேவனுடைய சமூகத்தை விலகி கப்பல் ஏறுறாரு. கப்பல் என்ன ஆகுது? என்ன ஆகுதுமா? கடல் கொந்தளிக்குது, கப்பலால் பயணம் பண்ண முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனம் முழுத்தின நேரம் இல்லை, அந்த வசனம் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோனா நிமித்த கர்த்தர் கடல் என்ன பண்ணாரு? கொந்தளிக்க பண்ணினார். தேவ சமூகத்தை விட்டு எப்போல்லாம் நம்ம விலகி போகிறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய கப்பலை வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன போவோம்? கொந்தளிக்கும், பயணம் பண்ண முடியாது. கப்பல் கடல் கொந்தளிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா போகிற கடல் எப்படியா கொந்தளிச்சிருந்து உடனே எல்லாரும் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க, என்னதான் நடந்தது, என்னதான் நடந்தது, எல்லாரும் அவங்கவுங்க சாமியை வேண்டிக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட என்ன பண்ணுறது? கடல் அவனுங்க எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்துச்சு, சீட்டு குழிக்கு போடலாம். என்ன குழிக்கு போடலாம்? யாரால் இந்த பிரச்சனை வந்தது? புருஷன் முன்னாடி சண்டை போட்டு அப்புறம் முடிவில் ஒரு யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? என்ன யோசிப்பாங்க? யாரால்? பா நல்லா தானே இருந்தோம், யாரால்? எப்போ?
சண்டைலாம் அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் இது நடக்குது. யாரால? நீ தான் இப்படி பேசுன, நீ தான் இப்படி பேசுன. அல்லேலூயா. இப்போ பாருங்க, எப்போ உணர முடிகிறது? இப்போ கடல் கொந்தளிச்சது யாரால வந்து சீட்டு போட்டால் யோனான்ற பேர் மேலே போய் சீட்டு விடுது. அல்லேலூயா. அவனை தேடி கண்டுபிடிக்க போய் எங்கே அடித்தட்டில் இருக்கிறாரு, போய் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஆமாம், பிடிச்சி மேலே இட்டுன்னு வராங்க தலைவர். அல்லேலூயா. என்னப்பா பண்ண? அவன் சொல்கிறான், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு விட்டு விலகி ஒன்றும் செய்யாதீங்க, கடல் நிப்பாட்டணுமா எனக்கு சமுத்திரம் தூக்கி போட்டுருங்க அப்படின்றான். அதுக்கு அவங்க பயப்படுறாங்க, அவனை கொண்டுட்டு அந்த ரத்த போய் நம்மளால வந்துடுமோ. அல்லேலூயா. வேற வழியில் கப்பலை திரும்ப ஓட்ட முயற்சிருக்காங்க, கப்பல் ஓட மாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கப்பல் எப்போ ஓட ஆரம்பிக்குதுன்னா, யோனாவை தூக்கி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அந்த கடலிலிருந்து யோனா ஜெபிக்கிறாரு. நான் பாதாள பரிந்து போனேன், கடல் பாசி என் தலையை சூழ்ந்து கொண்டது. பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா, போராட்டம் எங்கே உருவாகுதுன்னா, எங்கே கீழ்ப்படியாமல் உருவாகி கொண்டு இருக்குதோ அங்கெல்லாம் போராட்டம் பிரச்சனை உருவாகிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நம்ம கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவோம் என்று சொன்னால் போராட்டம் நம்ம வாழ்க்கை உள்ளே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் என் அதிகாரம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும். காலத்துக்கு என்ன பண்ணது? அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலை தேவன் கற்றுக்கொண்டது போல நாம் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற போது ஏன் இந்த பிரச்சனை எழும்புதுன்னு கொஞ்சம் நிதானித்து அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம வருகிற போது நம்மளோட வாழ்க்கை அந்த தேவ சமாதானத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோனாவுடைய வாழ்க்கை கடைசியில் கர்த்தருடைய நாமத்துக்கு 2ஆம் அதிகாரத்தில் அவன் வாழ்க்கை அவன் வேதனைப்பட்டு ஜெபிக்கிறான் ஆண்டவரிடத்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு வேதனைப்பட்டு ஜெபிக்கிற போது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை மிழுங்கின அந்த பெரிய திமிங்கலம் அவனை கரை எங்கே வந்து கக்கிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எப்போ கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சானா அப்போ அந்த மீன் அவனை எங்கே வந்து கக்கிச்சு? கரையில் கொண்டு வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கை கரை சேரணும். நம்ம தத்தளிச்சுட்டே இருக்கிற நம்ம கரை சேரணும்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒரு முடிவில்லாத போயிட்டு இருக்குது வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத போயிட்டு வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஏன் போகுது? எதனால் போகுது? ஆராய்ச்சி கொஞ்சம் நிதானித்து தேவ சமூகத்தில் நம்மளை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிற போது தேவன் அதை நமக்கு வெளிச்சம் போட்டு காமிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்தாதான் என் வாழ்க்கையை என்னால் பார்க்க முடியும். தேவனுடைய அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தா தான் என் வாழ்க்கையை என்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அந்த கீழ்ப்படியாத போகிறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை முடிவை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு மனுஷன் அந்த யோனாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவன் இறுதி தோய்ந்து போகையில் அவன் கர்த்தரை நினைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான், என்னால் முடியல ஆண்டவரேன்ற நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடற்பாசி சூழ்ந்து கொண்ட ஒரு மீன் வயிற்றுல 3 நாளுக்கு எத்தினாலே. அல்லேலூயா. எப்படி இருக்க முடியும் மீன் வயிற்றுல? மீனை வீட்டில் செய்தால் என்ன ஆகும்? ஆமாம், மீன் வந்து செய்து சாப்பிட்றப்ப தான் ருசியாக இருக்கும். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வீடே என்ன பண்ணும்? அல்லேலூயா. வீடு முழுக்க என்ன பண்ண மீன் நாத்தத்தை அப்படி தான் வச்சிங்கல்ல. நம்ம இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தோம், பிரச்சனை பண்ணிவிட்டு நம்ம வீடு முழுக்க எப்படி தான் இருக்கும்? எப்படி தான் இருக்கும்? நாத்தமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒரு அன்புக்கு வந்து தேவ பிரமாணத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோனாவுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை உண்டாக்கினது. இவன் கீழ்ப்படியாமல் மற்றவனுக்கு பாதிப்பு உண்டாச்சு. இவன் கீழ்ப்படிஞ்சு போக ஆரம்பிக்கிற போது என்ன ஆச்சுன்னா பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. அல்லேலூயா. திரும்ப நினைவுக்கு அவன் போகிறான், தேவனை நோக்கி அவன் போகிறான். ஆனால் நினைவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூக்குரல் தேவ சமூகத்துக்கு அக்கிரமம் எங்கே போச்சான்? தேவ சமூகத்துக்கு போன அந்த அக்கிரமத்தை இவன் போய் கர்த்தர் சொல்ல சத்தியத்தை சொல்கிறான். அந்த முழு ஜனம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படுற போது ரட்சிப்புக்கு பாத்திரமாக அவன் மாறுறான். மற்றவங்களோட ரட்சிப்புக்கு பாத்திரமாக மாறிட்டான். அவ்வளோ பெரிய நகரம் என்ன பண்ணிச்சு?
1,20,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் மற்றவங்களை ரட்சிப்புல கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் ஒரு மனிதர வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் மனுஷனை உயர்த்தி ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா அடித்தட்டத்தில் கொண்டு போயிடும். எங்கே போயிடும்? ஆமாம், அடியில் போயிடும், கீழே போயிடும், மேலே வரவே முடியாது. கீழ்ப்படிந்தா என்ன பண்ணிடலாம்? மேல் படிக்க வந்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை வாசித்துங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அந்த மனுஷனுக்கு பார்த்து நான் முடிச்சிடலாம் சீக்கிரமா. சொல்லலாம். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. 22 வாசிப்போம். இருமா, இல்லை 20 வசனத்தில் வாசிங்க. அதில் சவுல் சாமுவேலை நோக்கி, கர்த்தருடைய சொல்லை கேட்டு வழியாய் போய் கொண்டு வந்து சங்காரம் பண்ணினேன். ஆடு மாடுகளையும் பிரதானவைகளும் என்றார். போதும். இது என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானதை நீ என்ன பண்ணாத, எதையும் கொண்டு வராத, எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, அழிச்சிடுன்னு சொல்லிட்டு சவுலுக்கு சொல்றாரு ஆண்டவர். அமலேக்கியருடைய சாபத்தீடானது ஒன்றும் கொண்டு வராது. அல்லேலூயா. ஆமாம், அது சாபத்தீடானது, ஒன்றும் கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அல்லேலூயா. அழிச்சிடணும் தான் தேவன் அவனுக்கு, சவுலுக்கு தேவன் தீர்மானம் பண்ணி யுத்தத்துக்கு அனுப்புறாரு. சாமுவேல் தீர்க்க தரிசனமா அவர் யுத்தத்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு, சாபத்தீடானதை கவனிங்க. வாசின ஜனங்கள், அதில் வாசி 21. ஜனங்கள் கில்காலிலே சாபத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டான்? சாபத்தை ஆண்டவர் அழிச்சிட்டு வானாரு. சாபத்தை என்ன பண்ணிட்டோம்? நான் ஒரு பேக் ஒன்று வச்சுருந்தேன், லெதர் பேக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரர் லெதரில் வேலை செய்தார். அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு நாள், அவர் இப்போ அந்த லெதரில் வேலை செய்யலை, இன்றைக்கி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு அவரும் நல்லா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. தேவனுக்குமே. அவர் என்ன சொன்னார்னா, மத்தியானம் வாப்பா, வெள்ளிக்கிழமை எனக்கு லெதர் வேணும்னு கேட்டேன். நான் ஒரு பேக் தரேன் லெதர். சரி தரேன். மத்தியானமாக வெள்ளிக்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 மணிக்கு மேலே வா. ஏன்பா 1 மணிக்கு வரணும்? அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓனருங்க நமாஸ் படி போயிடுவாங்க, நான் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன்னு பெரியமேட்டில் சொன்னார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு பேக் தைக்கிறது. சரி, நான் என்ன பண்ணேன், அவர் சொன்ன மாதிரி போனால் அவர் எனக்கு 2 அந்த லெதரை கொடுத்தாரு. நான் எடுத்துன்னு வந்து பேக்கு தைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா எல்லோரும் சொல்லுவாங்க, நல்லா இருக்குதுப்பா லெதர், நல்லா இருக்குதுப்பா லெதர்னு. அப்போ நாப்பா லெதர்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே வந்து சொல்கிறாரு, நான் அதில் தான் வேலைக்கு போவேன்ல, இது சொல்லினே இருப்பார், இது சாபத்திலானது, இதை போட்டுருன்னு என்கிட்ட இது சொல்லிகிட்டே இருப்பார். நான் அது மேலே நேசம் வச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். ஒரு நாள் அதில் நிறைய அந்த வேலை செய்கிற உண்டான சாமான், அந்த சாம்பிள் பீஸு நிறைய வச்சுக்கிட்டு வேலையில் அந்த சாம்பிள் பீஸ்லாம் எடுத்துன்னு போய் தான் காட்டி வேலை நாங்கள் இது பண்ணுவோம், ஆர்டர் பிடிப்போம். ஒரு நாள் அந்த பேக்கோட எங்கே விழுந்துன்னு எனக்கு தெரியாது, பின்னாடி வச்சுருந்தா அந்த பேக்கு மிஸ் ஆகி போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ தேவன் அந்த சாபத்தீடு அப்பயே போடுன்ற போது பேக்கை போட்டுருப்பேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சு பாருங்க. இவன் சொல்கிறான், அந்த கீழ்ப்படியாமல் இந்த சாபத்தை நான் எடுத்தோம். அதுக்கு சாமுவேல் என்ன சொல்கிற வாசிங்க. அதற்கு சாமுவேல் கீழ்ப்படிதலை பார்க்கும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், இனத்தை பார்க்கலும் பலியை பார்க்கலும். ஆமாம், காணிக்கையை நான் கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் ஏற்றுக்கு வரா?
நான் பலி எடுத்துட்டு வந்து படைச்சிட்டு ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? தேவன் அதை ஏற்றுக்கல, கீழ்ப்படிதலை தான் ஏற்றுக்கிறாரு. கீழ்ப்படிதலை பார்க்கல பலி உத்தமமா இருக்குமா? அல்லேலூயா. அதுதானே சொல்றாரு. கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குமா? தகன பலிகளும் நீ இருக்கிற எல்லா பலிகளும் தேவனுக்கு கீழ்ப்படினார். அப்ப தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்தாதான் அதுதான் அவருக்கு செவி கொடுக்கிறது, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படியாம வேற என்னத்த சொல்றது? வாசிங்க அந்த கீழ் வசனத்தை. இரண்டங்கம் பண்ணுதல், கவனிங்க, பில்லி சூனியம் பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. புறக்கணித்தபடினாலே ராஜாவாயிராதபடிக்கு. அல்லேலூயா. பாருங்க, இரண்டங்கம் பண்ணுதல் அப்படின்னா கர்த்தர்கிட்ட போய் சொல்லிட்டு அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காத இரண்டங்கம் பண்ணுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இரண்டங்கம் பண்ணுதலை பார்த்தா சொல்றார், பில்லி சூனிய பாவத்திற்கு. நீ பில்லி சூனியம் பண்ணலன்னா அந்த பாவத்திற்கு என்ன ஆயிடுற? நம்ம ஏதுவான பாத்திரமா ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கு, விக்கிரகத்தை நீ வணங்கலாம் கூட விக்கிர ஆராதனைக்கு என்ன பண்ற? சரியா இருக்கிற. அல்லேலூயா. இந்த முரட்டாட்டம்னா என்ன? முரட்டாட்டம்னா என்ன? முரட்டாட்டம்னா என்ன? ரொம்ப மரடு பிடிக்கிற பண்ணுவாங்க. இன்னும் தெளிவாக பண்ண ரொம்ப என்ன பண்ணுற? முரடு பிடிக்கிறேன்னா ரொம்ப கடினமாக இருக்கிற. எப்படி இருக்கிற? ரொம்ப கடினமாக இருக்கிற, முரட்டாட்டம் பண்ணுற. அப்போ முரட்டாட்டம் பண்ணுதல் என்ன சொல்றது? நான் பைபிள் நல்லா கவனிங்க. முரட்டாட்டம் பண்ணுதல், வாசிங்க அந்த வசனத்தை. அவபக்திக்கும், நீ விக்கிர ஆராதனை வணங்கலாம் கூட பரவாயில்ல, முரட்டாட்டம் பண்ணினா போதும், நீ அதுக்கு சரியான ஆளாக இருக்க. நீ பண்ணலாம் கூட நீ அதை பண்ணுன்னு பைபிள் சொல்லு. இந்த கீழ்ப்படியாமல் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காலத்தில் கொண்டு போகுது. ராஜா முதல் தேவன் சபையை தான் முதல் ராஜாவாக அந்த ஜனங்கள் தெரிந்து கொண்டார். தேவன் அதை தீர்மானித்தார். ஆண்டவர் அப்போ சொல்ல, என்னை தள்ளி நீங்கள் மனிதனை ராஜாவை கேட்க கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே முதல் ராஜா அந்த சவுல் தான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி நான் ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் இழுத்து போட்டார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய ஆளுக எங்கே உடஞ்சி போகுதுன்னா, நம்முடைய மேன்மை, நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே உடஞ்சி போகுதுன்னா, நல்லா தெரிஞ்சுக்க, புருஷன் என்கிற கணமும் மனைவி என்கிற கணமும் எங்கே உடஞ்சி போகுதுன்னா அந்த கீழ்ப்படியாமல் தான் உடஞ்சி போகுது. அல்லேலூயா. நான் புருஷனுக்கு மாத்திரமல்ல, மனைவிக்கு மாத்திரமல்ல, பொதுவாகவே சொல்கிறேன். இந்த கணத்துக்குரிய மகிமை எங்கே உடையுது அப்படின்னா, தேவனுக்கு எந்த விதத்தில் நம்ம கீழ்ப்படியாத போகிறோமோ, தேவனுடைய சத்தியங்களுக்கு எந்த அளவுக்கு செவி கொடுக்காத போகிறோமோ, நம்முடைய குடும்பங்கள் உடையுது என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த இடத்துல நம்ம மைனஸ் ஆகிறோமோ அந்த இடத்துல அந்த குடும்பம் உடையுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முரட்டாட்டம் நீ பில்லி சூனியத்துக்கு எதுவாக மாறுற, அந்த முரட்டாட்டம் பண்ணி விக்கிரகத்துக்கு அவபக்திக்கும் சரியாக மாறுற. நீ ரெண்டங்கம் பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதுன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இப்படிமா அப்படிமா இருக்கிற அந்த காரியம். அல்லேலூயா. ஒரு பக்கம் கீழ்ப்படிதலும், ஒரு பக்கம் கீழ்ப்படியாமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டங்கம் பண்ணுதல். சாமுவேல் வந்து கேட்கிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவன் சொன்னான், ஃபர்ஸ்ட் சொல்றான், ஆண்டவர் என்ன சொன்னா அந்த வார்த்தை நான் செய்துட்டேன்றான். ஆண்டவர் சொன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு வானார். இவன் என்ன பண்ணிட்டான்? சிலதை கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற எந்த வாழ்க்கையும் அது சாபத்தீடானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். இது ஏன் நமக்கு சபை கற்றுக் கொடுக்குது? ஏன் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சயின்ஸ் சொல்கிறான், உங்கள் கர்ப்ப பிறப்பு கூட நீங்கள் பேசுகிற பேச்சு அறியுமா? கர்ப்பத்தில் குழந்தை கூட உங்கள் சத்தத்தை கேட்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா என்ன பீடி வாங்கிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் அப்பா பீடி வாங்க காசு கொடுத்தான்னு போயிருப்பார். ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்து, நாம் அந்த பீடியை பிடிச்சி பார்க்கலான்ட்டு. என்ன ஆசை வந்து?
அவர் என்ன வாங்க அமிச்சிட்டே இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஒரு நாள் அவர் பிடிப்பார், நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாள் நம்மளும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பீடி எடுத்து வச்சுன்னு தொலைஞ்சிச்சின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் போய் பாத்ரூமில் அந்த பீடியை நான் என்ன பண்ணேன், பிடிக்க ஆரம்பிச்சேன். ரசிகள்னால் அப்படியே போயிருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நான் வாழ்கிற வாழ்க்கை சரியான படிக்க இருந்தேன்னா என் பிள்ளைங்க நல்லபடியாக வாழ்வாங்க. அல்லேலூயா. நம்ம மிஸ் ஆகணுமா, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ எல்லாம் எதுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே தான் இருக்குது. கீழ்ப்படிதல் முதலாவது நமக்கு எது கற்றுக் கொடுக்குதுன்னா தாழ்மையை கற்று. கீழ்ப்படிதனால நம்ம தாழ்ந்து போகிறதுனால நம்ம கீழே விழுன்னு நினைக்கிறதில்ல யார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய்மை உள்ளவனுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் நீ தாழ்ந்து எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு போறியோ, நீ தாழ்ந்து கீழ்ப்படிக்கிற போது நிச்சயமாக ஒரு நாள் நீ வெற்றி பெறுவ. அல்லேலூயா. நீ நினைக்காத தோற்று போவன்னு, ஒரு நாள் நீ வெற்றி பெறுவ. கர்த்தர் உன் தாழ்மை அப்படியே உன்னை அப்படியே குனிய வச்சுட்டே இருக்க மாட்டார். உன் தாழ்மைக்கு ஒரு எல்லையை தேவன் வைப்பார். ஒரு காலம் வரும், எந்த இடத்துல தாழ்ந்து அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்க தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் ஒரு மனுஷன் என்ன பண்ணுதான், தாழ்மையை கற்றுக் கொடுக்குது. அப்போ முதலாவது நம்ம கீழ்ப்படினோம். குடும்பத்தில் சரி, மேலான அதிகாரம் தேவனால் உண்டானதான். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரம் இருக்குன்னா அவனுக்கு நம்ம என்ன பண்ண, எல்லாத்திலையும் கீழ்ப்படினோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டு நீ கீழ்ப்படிக்கூடிய காரியத்தை நமக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹெல்மெட்டு போடலாம் பிடிக்கிறான், ஹெல்மெட்டு போடலாம் பிடிக்கலாம் என்ன பண்ண மாட்டோம், ஹெல்மெட்டை பிடிக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், ஒரு பனிஷ்மெண்ட் வந்தால் தான் என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறோம், தேவன் அடித்து தான் நம்ம செய்யணும்னா என்ன தான் பண்ணுவார், என்ன தான் பண்ணுவார். அப்போ நம்ம கீழ்ப்படிக்கிற போது முதல் கீழ்ப்படின்னு நீ ஒப்பு கொடுத்தினா தாழ்மையை நீ தரித்து கொள்கிற. அடுத்த வாட்டி கீழ்ப்படினும் நீ ஒப்பு கொடு. ரெண்டாவது நீ என்ன பண்ண, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால தான் ஆபிரகாம் பார்த்தான்ற சொன்ன, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே பூமியில் சகல ஜனங்களை பார்க்கலாம். அல்லேலூயா என்று சொல்கிறார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலன்னு தான் சொல்கிறார். அல்லேலூயா. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிக்கிற போது பூமியில் சகல ஜனங்களை பார்க்கலாம், அவனை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. வச்சாரா இல்லையா ஆண்டவர்? தேவன் இந்த 3 காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறாரு. குடும்பத்தில் முக்கியமானது, நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்கிற போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால் நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிதலை முதலாவது பெண்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். புருஷனும் தன் மனைவிக்கு நல்ல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் புருஷனும் தன் மனைவிடத்தில் என்ன பண்ணணும், அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்கள என்ன பண்ணக்கூடாது, இந்த தலைவலியே நான் அல்லேலூயா, என் தலையில் வந்து சுமந்தியே, என் தலைக்கு வந்தது, அல்லேலூயா, இதெல்லாம் பண்ணவே என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், புருஷனையும் சொல்லக்கூடாது. ஆமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள கசரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லக்கூடாது. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கசராத அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்கிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும். நல்லா சிறிகளை ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆதாமுக்குள்ளே தான் நீ வந்திருக்கிற. அல்லேலூயா. தேவனுக்குள்ளே இருந்து ஆதாம் வந்தார், ஆதாமுக்குள்ளே இருந்து வந்து ஆமாம் ஸ்திரியான வந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு முழு உருவத்தில் ஒரே ஒரு விழா எலும்பு தான் ஒரு ஸ்திரீ. அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்போது கணத்தை யார் கொடுக்குறாருன்னா ஒரு புருஷனுக்கு கொடுக்குறாரு. அப்போ புருஷனுக்கு உண்டான கணத்தை ஒரு ஸ்திரீ கொடுக்குற போது ஸ்திரீக்கு உண்டான கணத்தை புருஷனால் உண்டாகும். அந்த புருஷனால் உண்டான கணம் மாத்திரமல்ல, தேவனாலும் அது மகிமையாக உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிரமாணத்தை 2 பேரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த கீழ்ப்படிதல், அந்த அன்பு சரியானபடிக்கு ஒரு குடும்பத்தில் செயல்படுமானால் அந்த குடும்பம் தேவ சமாதானமாக இருக்கும், அந்த குடும்பம் தேவ ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாந்த புருஷன் சொல்லிட்டு தலையில் போட்டு, ஏமாந்த மனைவின்னு சொல்லி தலையில் போட்டு மிளகா என்ன பண்ணக்கூடாது. ஆமாம். மனைவி எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்கன்றதுக்காக மனைவி தலையிலையும் மிளகா அரைக்கூடாது, புருஷன் தலையிலையும் இப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஷேர் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அன்பு, அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒழுக்கம் உங்களை மேன்மையான கண்கள் மூடி தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஜீசஸ், நன்றி ஆண்டவரே.